கண்டித்து போராட்டம். ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம். விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே, விடியா திமுக அரசே. தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் வாழ்வாதாரத்தை நசுக்கும், வாழ்வாதாரத்தை நசுக்கும். விடியா திமுக அரசை கண்டித்து, விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம். இது ஆர்ப்பாட்டம், போராட்டம், இது போராட்ம். 2021 ஆட்சிக்கு வரும்போது 515 வாக்குறுதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் அளித்தார்கள். இப்போது 30-40 வாக்குறுதிகளை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிற்கிணங்க பாருங்க, 11 ஆண்டு காலம் மோடி அவர்கள் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கிறார். 11 ஆண்டு காலம் முடிந்த 12வது காலத்திலே மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறார். நிறுத்தப்பட்டிருக்கிறா? நானும் கிராமப்பகுதியில் இருக்கிறேன். ஆனால் திமுகவினர் மிகவும் மோசமாக கொலை, கற்பழிப்பு, இளம்பெண் கற்பழிப்பு, முதியோர் கற்பழிப்பு, நகை அறுப்பது, இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சியாளர் திமுக இருக்கிற போது இப்ப வெகுதிகளை போய் பாருங்கள். 100 நாட்கள் நடந்து கொண்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற 100 நாள் வேலையை 300 ரூபாய் உயர்த்தி கொடுத்தவர் பாராட்டுவதர் நம்முடைய காரியம் என்று சொல்கிறார்கள். நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுகிறேன். இந்தியாவில் அப்துல் கலாம் என்கிற ஒருவரை ஜனாதிபதி ஆக்கிறது பிஜேபி தான். மோடி அவர்கள் தான் திமுக பயிரை சொல்லிக்கொண்டு நாங்கள் பெரியார் மொழியில் வந்தோம், அண்ணாமலையில் வந்தோம் என்று சொல்கிறார்கள். அங்க இருக்கிற கிறிஸ்தவ முஸ்லிம்கள் எதிர்ப்பு செய்யவில்லை. ஆனால் இந்த இடம் இருக்கிற அரசாங்கம் கேவலம் பரவாயில்ல ஓட்டுக்காக இந்துத்துவ கலாச்சாரத்தை, இந்துத்துவ பண்பாட்டை சிதைக்கின்ற நிலையிலே அரசியலே பிச்சை இருக்கிற கேவலமான சூழலுக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்களே. கலைஞர் கூட சொன்னார். ஆனா இந்த இருக்கிற ஸ்டாலின் அரசாங்கம் பொய்யவே சொல்லுது. பாராவூர் நகராட்சி இருக்கு உங்களுக்கு தெரியும். பக்கத்துல இருக்க இந்த சாமியார் சொல்லி தான் பார்க்க வைக்கிறேன். பிச்செல்லாம் போய் பாருங்க. நீயே பெண்களுடைய தாலிக்கு தங்கத்தை கொடுக்கவில்லை நீ திருமணத்திற்கு. எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியிலே, எடப்பாடியார் ஆட்சியிலே என்னுடைய மகளுக்கு ஒருவரும் தங்கம் கொடுத்தார்கள் 80,000 ரூபாய். பாராவூர் பொறுப்பில் இருக்கிற மனைவி ஒரு டீச்சராக இருக்கிறார். அவரை டீச்சருக்கு தாராபுரத்திற்கு கொண்டு வர வேண்டும். 7 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து இந்த மகா திட்டம் கொடுத்து வாங்கிய வரலாறு இந்த கேடுகட்ட ஆட்சியில் இருக்கிறது. மிக கேவலமான அரசாங்கம் என்று கேட்டுக்கொள்கிறோம். நீங்க கிராமத்தில் வந்தீங்கன்னா கொசு மருந்து அடிப்பாங்க. எல்லா ஊர்லயே சிக்கன் நோய் வருது, டெங்கு காய்ச்சல் வருது. ஒருத்தங்க கூட கொசு மருந்து அடிக்கிறது வரவில்லை கிராமத்துக்கு. ஏன்னா கணக்கு இருக்கிற அந்த மொத்தம் கர்நாடக காசு, பொதுமக்கள் காசு 3 மாசம் உண்மை தொகையா, 2 மாசம் கோடை காசு. உங்களுக்கு தேவை இருந்தால் மக்களை சந்தியுங்கள். தமிழ்நாட்டிலே அதே போல மருத்துவ கல்லூரி கொண்டு வந்தேன், திட்டப்பணிகள் கொண்டு வந்தேன். 2 ஆண்டு காலம் கொரோனாவிலே அத்தனை பேருக்கும் இலவசமாக அரிசி போடுகிறேன். கேட்கின்ற ஒரு வாய்ப்பை பெற்ற ஒரு மூர்க்கமான தமிழனை எடப்பாடி பழனிசாமி பாருங்கள், அவர் சொல்லுகின்ற திட்டங்களை பாருங்கள். ஆனால் நீ ஊரை ஏமாத்திக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு முடங்கிட்டாங்க. இதை கண்டிச்சுதான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது. இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிஞ்சு நாம மீண்டும் நமது தேசிய ஜனநாயக ஆட்சிக்கு வரும் பொழுது இந்த 108 நாள் திட்டம் 125 நாட்களாக உயர்த்தப்படும் என்பதை தெரிவித்து இந்த போராட்டத்தை நாம் எல்லாம் சேர்ந்து நடத்துவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சீரழித்துக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலை கண்டித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற அந்த நிதியெல்லாம் திசை திருப்பி தேர்தல் காலத்திலே தன்னுடைய சுயலாபத்திற்காக, தேர்தல் வெற்றிக்காக எது அத்தியாவசிய பணிகளோ அதற்கு செலவிடாமல் எதிலே ஊழல் செய்ய முடியுமோ, எதிலே மெஜாரிட்டி இல்லாத அரசாங்கம் தான். நாம் கவனமாக செயல்பட்டிருந்தால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்க வேண்டியது மேலே மரியாதைக்குரிய மோடி அவர்களுடைய அரசும், இங்கே மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசுமான இரட்டை இன்ஜின் அரசாங்கம் இன்று ஓடிக்கொண்டிருந்திருக்கும். நாம் துரதிருஷ்டவசமாக அந்த பணியை நாம் ஒப்பட அனைவருமே
திட்டத்தை கொண்டு வருவோம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் 2009 11/21 தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிட்டிருந்திருக்கிறது. பழைய பென்ஷன் திட்டத்தை கொண்டு வருகின்ற மனநிலையில் இருக்கிற ஒரு அரசாங்கம் அதற்கான 2003க்கும் பின்னதாக இவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு குழுவாக சென்னை உயர்நீதிமன்றத்திலே எங்களை பழைய பென்ஷன் சார்பிலே கேள்வியாக வைத்து நான் கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஹைகோர்ட் வழிகாட்டுதலின்படி சென்னையிலே கொடுத்த தீர்ப்பை மறுத்து சுப்ரீம் கோர்ட்ல அப்பீலுக்கு செல்வர்களை நம்பிய அந்த கம்யூனிஸ்ட் இயக்கங்களெல்லாம் இன்னும் கூட்டணியில் அவரோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். 10% பங்களிப்பிலே தொழிலாளர்களுக்கு பணத்தை கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். நிலநட்ட நிர்வாக ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டம், ஸ்டாலின் கண்டித்து போராட்டம், இத்திட்டம் பேரூராட்சிகளுக்கும் இத்திட்டம் பேரூராட்சி பொய்த்து விட்டது. திமுக அரசின் வாக்குறுதிகள் எல்லாம் பொய்த்து விட்டது. அம்பலமாச்சு. திமுக சொன்ன வாக்குறுதிகள் அம்பலமாச்சு. கண்டிக்கின்றோம். தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தில் 20 முதல் 30 மக்களை, ஏழை எளிய மக்களை வஞ்சிக்கும் விடியா திமுக அரசை கண்டிக்கின்றோம். இந்த